பிரைஸ் காட். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் டிவைன் மீடியா சார்பாகவும் டிவைன் மினிஸ்ட்ரி சார்பாகவும் சிஸ்டர் வின்சியின் குடும்பத்தினர் சார்பாகவும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ எம் விஷிங் யூ ஆல் அ வெரி பிளெஸட் அண்ட் ஹாப்பி விமென்ஸ் டே. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மகளிர் தினத்துல நாம் பார்க்க போகிற வசனம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 31 அதிகாரம் 29 அநேகம் பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லோருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். எல்லோருக்கும் மேற்பட்டவள். யூ வில் எக்ஸல் ஆல் அபவ் தெம். எவ்வளோ பெரிய எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? எனக்கு அன்பானவர்களே, உங்களை சுற்றி இருக்கிறவங்க குணசாலிகளாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் மேற்பட்டவளாக இருக்கிறீங்களா? இதை காட்டிலும் நமக்கு என்ன வேணும் நினச்சி பாருங்க. நம்ம நினைப்போம், ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டோன்னா அதை பார்த்து நம்மளுடைய ஹஸ்பண்ட் இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்கணும்னு சொல்லுவோன்னு எதிர்பார்ப்போம். இல்லை ஒரு விஷயத்தில் நம்ம பயங்கரமாக ஷைன் ஆகி வந்தோம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம், நம்மளை யாரோ ப்ரைஸ் பண்ணுறாங்க, அதை சொல்லணும்னா நம்மளை அப்படியே பயங்கரமாக புகழணும்னு ஆசைப்படுவோம். நம்மளை யாராச்சும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்களான்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, உங்களை சுற்றி அநேகர் குணசாலியாக இருந்தாலும் கூட எல்லாத்தோடையும் நீங்கள் மேற்பட்டவலாம். எல்லார காட்டிலும் கர்த்தருடைய பார்வையில் நாம் மேற்பட்டவளாய் காணப்படுகிறோம் என்றால் இதை காட்டிலும் ஒரு பாக்கியமோ இதை காட்டிலும் ஒரு சந்தோஷமோ இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனால் உங்களை குறித்து நீங்களே தாழ்வா என்னவே எண்ணாதீங்க. டோன்ட் ஃபீல் இன்ஃபீரியர் டு எனி ஆஃப் த பர்சன் அரவுண்ட் யூ. நீங்க உங்களை நீங்க தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க என்ன காரியம் செய்கிறீர்களோ அந்த காரியத்துல கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய பார்வையில நீங்க மேற்பட்டவளாய் காணப்படுகிறீர்கள். ஒருவேளை உங்களை சுத்தி இருக்கிற நிறைய பெண்கள் உங்களை காட்டிலும் நல்ல காரியங்கள் செய்தாலும் கூட அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதே சமயத்திலே உங்களை நீங்க தாழ்த்தி கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் என்னவென்றால் கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்கிறார், நீங்க மேற்பட்டவள் என்று சொல்லி. அநேக குணசாலியான ஸ்திரீகள் மத்தியில நீங்க மேற்பட்டவள் அப்படின்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். இந்த வார்த்தையை உங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க காலைல எழும்பும் போது கர்த்தருடைய பார்வையில நான் மேற்பட்டவள், அநேக குணசாலிகள் இருந்ததுண்டு, அவர்கள் மத்தியில நான் ஒரு மேற்பட்டவளாய் கர்த்தருடைய பார்வையில தென்பட்டனே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லி ஜெபிங்க. நிச்சயமாகவே நீங்க செய்யற காரியங்கள் எல்லாவற்றிலும் நீங்க மேற்கொண்டு வெற்றி சிறந்து கர்த்தருக்கு சாட்சியாய் நிற்பீங்க. உலகபூர்வமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட தொழில்ல பிரச்சனையா இருந்தாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனையை நீங்க ஹேண்டில் பண்ணாலும் இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நீங்க மேற்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக மேற்பட்டவளாய் நீங்க காணப்படுவீங்க, சாட்சியாய் நிற்பீங்க. கர்த்தர் உங்களை ஒரு எக்ஸாம்பிளா எல்லாரும் முன்னாடியும் நிலைநிறுத்த போகிறார். அதுதான் உண்மை. எனக்கு அன்பானவர்களே, you are going to be a role model for each and everyone who are around you. ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. யார் உங்களை சுற்றி இருக்காங்களோ, யார் உங்களை ஏளனமாக நினைச்சாங்களோ, யார் உங்களை இதுவெல்லாம் என்ன செஞ்சிட போறா, இவனாலாம் என்ன பண்ண முடியும்னு நினைச்சாங்களோ, எல்லார் மத்தியிலும் யூ ஆர் கோயிங் டு எக்ஸல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தெம். நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளையும் மேற்கொண்டு எல்லா குணசாலியான ஸ்திரீகள் மத்தியில் இருந்தாலும் கூட நீங்கள் அவர்களுக்கு முன்பாக மேற்பட்டவளாய் காணப்பட போகிறீர்கள். இது கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்துருக்க வாக்கு. இதை நீங்க விதைத்து ஜெபிங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை நீங்க விதைத்து ஜெபிக்கும் போது இதற்கான மகிமையை கண்டிப்பா நீங்க சுதந்திரத்துக் கொள்வீர்கள். நிச்சயமாகவே எல்லா விதமான போராட்டங்களையும் நீங்க மேற்கொண்டு மேற்பட்டவளாய் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம். அன்புள்ள இயேசப்பா, கோடி ஸ்தோத்திர சுவாமி. தகப்பனே, இந்த அருமையான மகளிர் தினத்தன்று நாங்கள் மேற்பட்டவள் என்று சொல்லி எங்களோடு பேசியிருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ஐயா, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. தகப்பனே, எல்லோரும் எங்களை ஏளனமாய் பேசின நேரத்துலையும், எல்லோரும் எங்களை பார்த்து இவனாலாம் என்ன முடியும்னு சொல்லி முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசின நேரத்துலையும் கூட என் தேவன் எல்லாருக்கும் முன்பாக எங்களை இன்றைக்கு நிலைநிறுத்தி இந்த வார்த்தையை கேட்கும்படி நீர் செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. என்ன விதமான பிரச்சனையும் நாங்கள் மேற்கொண்டு உமக்கு முன்பாக மேற்பட்டவர்களாய் காணப்படுவோம் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. இன்றைக்கு இந்த வார்த்தையை
எங்களோட இருதயத்துல விதைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இதற்கான அறுவடையை நாங்கள் காண நீர் கிருபை பாராட்டுங்க. மேற்பட்டவள் சுதந்திரிக்க கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும், உலகபூர்வமான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும், உயரே வானத்துல இருக்க ஆசீர்வாதமும் கீழே ஆழத்துல இருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள நீர் கிருபை பாராட்டுங்க. உமக்கு முன்பாக மேற்பட்டவர்களாய் இருந்து சாட்சியாய் நிலை நின்று உமக்கு முன்பாக உண்மையும் வாழ்ந்த அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. சகல தடைகளையும் மேற்கொண்டு உமக்கு முன்பாக மேற்பட்டவர்களாய் நின்று உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய கரங்கள்ல இருந்து நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள கிருபை பாராட்டுங்க. ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல இந்த மேற்பட்டவர்களாய் நாங்கள் வாழ போகிறோம் என்று விசுவாசிக்கிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் விதைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதனுடைய அறுவடையை காண செய்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு முன்பாக நீங்க மேற்பட்டவளாக இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். ஜெபித்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. God bless you.